நடிகர் விஜய் அவர்களுடைய வீடியோ பார்த்தோம். எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, சின்ன வயசில் ஒரு ஒரு 5வது படிக்கிற வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தென்னை மட்டையில் பேட்டு மாதிரி செஞ்சு சின்ன பசங்கள்லாம் நாங்கள்லாம் விளையாடுவோம். ஒரு சின்ன பால் வச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுவோம். நல்லா ஸ்டம்பர் பால்னு நினைக்கிறேன் வச்சு விளையாடுவோம். தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளே விளையாடுவோம். அப்போ சும்மா அடிக்கிறது தானே. அப்படி அடிக்கிறப்ப என்னென்னா, ஒரு நாள் அந்த பேட்டு கையோடு உருவிக்குச்சு. ஏன்னா அது ரொம்ப இந்த பேட்டு தான், தென்னமட்டை பேட்டை விளாண்டவங்களுக்கு தெரியும். அது உருவி என்ன பண்ணிடுச்சு, ஒரு பாப்பா மேலே அடிச்சிருச்சு. அந்த பாப்பாவை நான் எத்தனையோ தடவை சொன்னோம், அந்த பக்கம் வராதுன்னு விளையாடுறப்போ. நாங்களே சின்ன பசங்க தான். அந்த பாப்பா வந்து திரும்பி வந்துருச்சு. அது போய் மேலே அடிச்சிருச்சு. சரியான அடி, மண்டையில் அடிச்சிருச்சு. அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் விளாண்டோம். தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாம். ஏன்னா பக்கத்து வீடே அவங்க வீடு தான், அந்த பாப்பா வீடு. அவங்க அம்மா வந்துட்டாங்க. பயங்கரமாக சண்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா யாருமே இல்லை. இயல்பாகவே நம்மளால் ஓட முடியல. ஏன்னா நம்ம அடிச்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலும் அடிச்சிட்டோம். நமக்கு பேட்டை அடிக்க தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் அடிக்க, பால் போய் அடித்தா கூட பரவாயில்ல, பேட்டு போய் அடிச்சிருச்சு. ஏன்னா பாலை விட பேட் வெயிட் அதிகங்கிறதுக்காக சொல்கிறேன். பேட்டு போய் அடித்து அந்த பாப்பா உட்காந்துட்டு அழுகுது. அவங்க அம்மா ஓடி வராங்க இங்கேருந்து. பயங்கரமாக பிரச்சனையாக ஆக போகுது. நம்மளும் ஓடி இருக்கலாம். நமக்கு இயல்பாகவே ஓட வரலை, கால் வரலை. இது வந்து எனக்குன்னு நான் சொல்ல, இயல்பாகவே பல பேர் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால் நடக்கிற தவறுக்கு, அது உங்களால் கூட நடக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் இருக்கிறப்ப நடக்கிற ஒரு தவறுக்கு உங்களுக்கு ரியாக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா அந்த தவறுக்குள்ளே நீங்களும் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ, தெரிஞ்சோ தெரியாமல நமக்கும் இது காரணமா அப்படின்ட்டு. இது ஒன்று. ரெண்டாவது, நான் திரும்பி நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலை நேற்று நடிகர் விஜய் பேசின அந்த வீடியோவில் ரொம்ப அது இல்லவே இல்லை. விஜயை வந்து நேரம் பார்த்து பழி வாங்கலாம், நேரம் பார்த்து காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போடுற பதிவு இது இல்லை. எனக்கு அது அவசியமும் இல்லை. வெளிப்படையாக சொல்ல போனால், நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றப்போ நான் வரவேற்று பதிவு போட்டேன். ஏன்னா இன்னொரு நிறைய மாற்று சக்திகள் உருவாகணும், நிறைய புது அரசியல் தலைமைகள் உருவாகணும். ஏன்னா எப்போதுமே ஒரே மாதிரியான செட்டப் இருந்துச்சுன்னா புதிய கேள்விகள் உருவாகாது, புதிய திட்டங்கள் உருவாகாதுங்கிறது என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் அதுவும் பெரிய மக்கள் செல்வாக்கோடு உள்ளே வரப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். அண்ட் மோரோவர், அவர் அம்பேத்கர், பெரியார், காமராசர் அப்படின்னு ஒரு ஃப்ரேமோடு உள்ளே வந்தார். அப்படிங்கிறப்போ அவ்வளோ பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்க மாட்டார். இவர் ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் பெரிய ஆளுன்னு புலின்னு நான் நினைக்கல. ஆனாலும் இவர் அவ்வளோ பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்க மாட்டார், நிறைய கற்றுப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் நான் வரவேற்பு பதிவு போட்டேன். ஆனால் வந்தவர் இப்படி ஒரு சம்பவமாகி நடந்து முடிஞ்சிருக்கு. அவருடைய பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பேசின பேச்செல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லலை. உண்மையிலே சொல்லப்போனால் நான் அதை வரவேற்று தான் போட்டிருந்தேன். ஏன்னா கேட்கணும், அது திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அதிகாரத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அது நேர்கோட்டில் அந்த அதிகாரம் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அந்த மக்கள் கூட்டத்தையோ விஜய் அவர்கள் பேசின பேச்சையோ நான் வரவேற்று தான் பதிவு போட்டேன். இது விஜய்க்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் நான் அதை அப்படி தான் பண்ணியிருப்பேன். அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று விஜய் பேசினார். இந்த பேசுனதை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் வைக்கப்படுற குற்றங்கள் என்னென்ன, குற்றம்னு சொல்கிறவங்க என்னென்ன, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதனால தான் லேட்டாக வந்தீங்கன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் நீச்சல் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இல்லை போய் நீங்கள் எதாவது விளையாண்டுட்டு இருந்தீங்க, இல்லை பாரில் இருந்தீங்க, இல்லை வாட்டவர் ஏதாவது ஒன்று, யாரும் காரணம் சொல்லலை. ஏன்னா யாருக்கும் தெரியாது நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4-5 மணி நேரம். அது ஏன் லேட்டாக வந்தீங்கிறதுக்குமே ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் லேட்டாக வருவாங்க. வர்ற வழியிலேயே நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க ஏன் லேட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் கேஸில் ஏன் லேட்டுன்னே தெரியலையே, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? அதுக்கு அவர் அந்த வீடியோவில் பதில் சொன்னாரானா இல்லை. இந்த மாதிரி வந்து இதனால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொன்னாரானா இல்லை.
மறுபடியும் சொல்கிறேன், அவரை வந்து பழிவாங்கிற பேச்சு நான் பேச போகிறதில்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. அவர் வீடியோவில் ஏன் அவர் லேட்டாக வந்தாருன்னு சொல்லலை. ஏன்னா அந்த லேட்டுக்கு தான் அன்கண்ட்ரோல்டு அந்த 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 பேர் அது மக்கள் அதிகமாக கூட்டினது வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டானதுக்கு காரணம் அது லேட்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த 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 இவ்வளோ பேர் செத்தாங்களே, அவங்க டீஹைட்ரேட் ஆகி செத்துருக்குறாங்க. தண்ணி, அவங்களுக்கான நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய உணவு, உங்களுக்காக நிற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. உண்மையாகவே தண்ணி கொடுக்கப்படலையா, உணவு கொடுக்கப்படலையா, அவங்கள சரியாக கவனிச்சுக்கலையாங்கிறதுக்கான பதில் சொன்னாரா அப்படின்னா இல்லை, அதை பற்றி அவர் பேசலை. அடுத்து, கட்டுப்பாடாக உங்கள் அமைப்பு அவங்கள வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா செகண்ட் லெவல் லீடர்ஸ், தேர்ட் லெவல் லீடர்ஸ் வந்து இந்த இந்த மக்கள் கூட்டத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணாங்களா, அதுக்குன்னு குழு அமைச்சிருந்தாங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமு. நேற்று ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே ஒரு சின்ன ப்ரோக்ராமு, அதுக்கு 13 கமிட்டி 14 கமிட்டின்னு கமிட்டி போட்டு, அந்த ஒரு கமிட்டிக்கும் சப் கமிட்டி போட்டு, அந்த ஒரு சப் கமிட்டிக்கும் லீடர்ஸு போட்டு, லீடர்ஸுக்கு கீழே கேடர்ஸு போட்டு ஒரு சின்ன அரங்க கூட்டம் நடக்குது. இது என்ன கூட்டம்லாம் நான் சொல்ல, இங்கே வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பண்ணுறாங்க, தோழர்கள் இருக்காங்க. இது வந்து சின்ன லெவல். இதே ஒரு பெரிய அரசியல் கட்சி, இதுதான் அரசியல் கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அரசியல் கட்சிகள்னால் அவங்கள்ட்ட பிளான் இருக்கும், அவங்கள்ட்ட சிஸ்டமேட்டிக் பிளான் இருக்கும். சிஸ்டமேட்டிக்கான பிளானை எடுத்து போகிறதுக்கான சிஸ்டமேட்டிக்கான கேடர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்ககிட்ட அது ஏன் நீங்கள் செய்யலைன்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் செஞ்சுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு இதெல்லாம் ப்ரூஃப்னு விஜய் பேசியிருக்கணும். அதை பற்றி விஜய் பேசலை. அடுத்து, இவங்க செத்து போயிட்டாங்க, நீங்கள் ஏன் உங்களுக்கு திருச்சி ஏர்போர்ட் போகிறப்பவே 30 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்கன்னு தகவல் சொல்லியாச்சு. நீங்கள் மேடையை விட்டு காலி நகர்றப்பவே அங்கே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துலையுமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஏன் போனீங்க, ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கலைங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட முன்னாடியே வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு மனித நோக்கத்தோடு ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்னென்னா, அவர் உடஞ்சி போயிருப்பார் வழியில், அதனால் கூட அவர் சொல்லாமல் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது தொல் திருமாவளவனுடைய கருத்து மட்டும் இல்லை, பல்வேறு அரசியல் ஈவன் முதல்வர் அவர்களுக்குமே அந்த சிந்தனை இருந்திருக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் திமுக நேரடியாக, அதாவது திமுக அவருடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக முதல்வர் விஜய் தான் செஞ்சார், விஜய் தான் இந்த படுகொலைக்கு காரணம், ஒட்டுமொத்த குற்றமும் விஜய் மேலே தான் யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. எனக்கு தெரியாமல் யார் சொல்லியிருக்கலாம். முதல்வர் அவர்கள் ஒரு இடத்துல கூட உங்கள் விஜய்ங்கிற பேரையோ தாவேகா கட்சிக்காரங்க தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய மரணத்துக்கு ஏன் பதில் சொல்லாமல் போனாங்கிறத விஜய் சொல்லலை. எனக்கு வந்து அந்த நான் ஏன் பதில் சொல்லாமல் போனேன், தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பதில் சொன்னார். நான் ஏன் அந்த இடத்த விட்டு கிளம்புனேங்கிறதுக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? நான் அந்த இடத்த விட்டு கிளம்பலைன்னா இன்னும் வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார். இதே சினாரியாவை யோசிச்சு பாருங்கள். நானும் கதை சொல்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஆகிப்போச்சு, சம்பவம் ஆகிப்போச்சு, யாரும் எதிர்பார்த்து இந்த மரணம் நடக்கலை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் உடனடி செய்தி ஓடுது, செய்தியில் நியூஸ் சேனலில், விஜய் உடனடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைகிறார், விஜய் மக்களோடு மக்களாக நிற்கிறார், விஜய் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரை கட்டி அணைத்து அழுகிறார், இறந்த குழந்தையை பிணத்தை விஜயே தூக்கி பிணவரைக்க செல்கிறார். அப்போ இந்த மாதிரியான தகவல்கள் செய்தியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே ஜிஹெச்சு போயிருந்து, நீங்களே அழுதுட்டு, நீங்களே அஃப்கோர்ஸ் உங்களை பாதுகாக்க 10 பேர் இருப்பான், அது வேறு விஷயம். நீங்களே அந்த மரணத்தில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வரலாற்று தலைவராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லீடராக இருப்பீங்க. அங்கே அந்த 50 பேர் செத்து போனது கணக்கில் வராது. 50 பேருக்கு நடுவில் ரத்தத்தோடு நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுதான் உங்களோட வரலாற்று ஒரு பெரிய வரலாற்று தலைவன் வந்ததாக மக்கள் நம்புவான் இங்கே. ஏன்னா இங்கே எல்லாமே மரணத்திலிருந்து தான் எந்திரிச்சு வரான். இன்றைக்கி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா இன உரிமை போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் சாவுறான். மொழிப்போருக்காக செத்தவன் தமிழன். அந்த சாவில் அங்கே அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணாங்கிறதான் கேள்வி. இந்த சாவில் நீங்கள் மருத்துவமனையிலையும் சுடுகாட்டிலையும் நின்றுருந்தீங்கன்னா
பிணக்குயிலுக்கு நடுவில் நின்று அழுதுருந்தீங்கன்னா, ஓடி ஓடி போய் அந்த குழந்தைகளை தூக்கிட்டு அந்த பிணங்களை தூக்கிட்டு போய் நின்றுருந்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே தலைவருங்கிறதை தாண்டி ஒரு பெரிய தாய்மை இருக்குதுன்னு நாங்கள்லாம் உணர்ந்துருப்போம். இன்னைக்கு நீங்கள் தான் எல்லோரும் டிபியாக இருந்திருப்பீங்க. அதை திமுக காரணம் உங்கள் ஃபோட்டோ டிபியாக வச்சுருப்பான். ஏங்க இங்கே திமுக அதிமுகங்கிறதெல்லாம் அடுத்துங்க. எல்லாரும் அடிப்படையில் மனிதநேயம் எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி திமுகங்கிற பேரில் உங்களை விமர்சனம் பண்ணுற நிறையா பேரும் வேறு கட்சிங்கிறதுல உங்களை விமர்சனம் பண்ணுற நிறையா பேரும் உங்கள் ரசிகர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்துமே நீங்கள் இன்றைக்கி அந்த களத்தில் நிற்காமல் ஓடி வந்துட்டீங்க. அதுக்கான பதில் சொல்லலை. அதுதான் விஷயம். இப்போ விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருந்தேன். நான் வந்து பிரச்சனைகளை இதே தான் திருமாவளவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் போய் பாயக்கூடாது, காத்திருக்கணும். அதனால தான் நான் அவர் சொன்னாருங்கிறதுனால காத்திருக்கு. இயல்பாகவே எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது நியாயமான கேள்விகள் இதுதான். அப்போ விஜய் ரசிகர்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விகளுக்கு எதுவுமே விஜய் பதில் சொல்ல. சரி, பதில் சொல்ல. ஏன்னா ஒரு ப்ரீ பிளானடாக வரலை வீடியோவுக்கு. ரொம்ப வருத்தத்தில் வழியில் இருந்தார், பேசினார்னு எடுத்துக்கலாம். ஆனால் திமுகவுக்கு எதிராக பேசுகிறது மட்டும் எப்படி வந்துச்சு? எப்படி பேசுகிறாருன்னா பாருங்கள். இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னால் தான் தூங்க முடியல, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, இது மாதிரியே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. உண்மையாகவே சட்டப்படி எங்கள் தாவேகா கட்சிக்காரங்க இது நாங்கள் கையில் எடுப்போம். அரசு இது நாங்கள் வந்து நீதிமன்றத்தை முறையிட்டிருக்கோம். அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் பக்கத்தோடு நிற்போம். எங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது. நாங்கள் 24 மணி நேரமும் அரசுக்கு அவைலபிளாக இருப்போம், நீதிமன்றத்துக்கு அவைலபிளாக இருப்போம். நீதி ஒரு நாளும் தோக்காது. அதனால் நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதை தாண்டி எங்கள் மேலே யாராவது வன்ம பிரச்சாரம் பண்ணால் அதை மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. உண்மையிலேயே சரி விஜய் ஓகே, விஜய் மேலே நியாயம் இருக்குது அப்படின்லாம் நான் நினச்சிட்டு அப்படியே போயிருப்பாங்க. இன்ன வரைக்கும் யாரும் பெருசாக உங்களை திட்ட ஆரம்பிக்கலைங்க. வெளிப்படையாக சொல்கிறேன். உங்கள் வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும். ஏன்னா உங்கள் பேச்சில் ஒரு மிகப்பெரிய வன்மம் இருக்குது, பொய்மை இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இந்த பேச்சில் நீ என்ன சொல்லி முடிக்கிறீங்கன்னா, நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், முதல்வரே முடிஞ்சால் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? எங்கள் பசங்களை ஒன்றும் செய்யாதீங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் தான் இனிமேலும் இருக்க போகிறீங்களா? இனிமேலும் மக்களை சந்திக்க வர போகிறதில்ல, மருத்துவமனைக்கு போக போகிறதில்ல, காவல் நிலையத்துக்கு போக போகிறதில்ல, நீதிமன்றத்துக்கு போக போகிறதில்ல, இறந்த பிணங்களை போய் பார்க்க போகிறதில்ல, இறந்தவங்க வீட்டுக்கு போக போகிறதில்ல. இன்னமும் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் தான் இருக்க போகிறீங்க. அதை தான் சொல்ல வரீங்க. ஆஃபீஸ்லேயும் வீட்லேயுமே இருக்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு இன்னொரு புது தலைவர்? இந்த பக்கம் கட் பண்ணால் சரி, அதையும் சொல்கிறேன். இந்த பக்கம் முதல்வர் அவர்களே முடிஞ்சால் என்னை கைது பண்ணுங்கன்னா, உங்களை கைது பண்ணணுன்னா அந்த திருச்சியிலேருந்து நகர அடுத்த செகண்ட் கைது பண்ணியிருக்கோம் போலீஸு. இப்போ நீங்கள் பேசிவிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு அடுத்த செகண்ட் உங்களை கைது பண்ணியிருக்கோம். உங்களை கைது பண்ணுறது இங்கே யாரும் முதல்ல கேட்கல. உங்களை கைது பண்ணணும்னு யாரும் சொல்லவே இல்லைங்க. இன்னும் அரசு தரப்பில் சொல்லலை. நீதிமன்றம் சொன்னிச்சுன்னா செய்ய போகிறாங்க. ஆனால் முதல்வரை நீங்கள் இந்த வீடியோவில் சவால் விடுறதுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்குது உங்களுக்கு? நான் திமுக கிடையாது. நான் திமுகவுக்கு இது பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் ஆள் கிடையாது, முட்டு கொடுக்க ஆள் கிடையாது. ஆனாலும் நான் கேட்குறேன், முதல்வரை அந்த வீடியோவில் நீங்கள் சாடுறதுக்கு என்ன தார்மீக உங்களுக்கு நியாயம் இருக்குது? முதல்வர் மேலே இந்த தப்புன்னு சரி ஓகே, நீங்கள் அப்போ அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கணும்? இந்தந்த தப்பெல்லாம் நடந்தது, இதெல்லாம் அரசு தப்பு பண்ணாங்க, இந்தந்த அரசு இந்த தப்பெல்லாம் நாங்கள் சட்டப்படி எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, சட்டப்படி அதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம், இதுக்கு என்ன பதில் முதல்வரே, அதை நீங்கள் சொல்லுங்கள் முதல்வரேன்னு முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஓகே, நியாயம். சரி, முதல்வரை பார்த்து இவர் கேள்வி கேட்குறாரு, அப்போ இவர்கிட்டையும் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கல, முதல்வர்கிட்ட சந்தேகம் கேட்கல, நேரடியாக முதல்வர் தான் தப்பு பண்ணாருங்கிற மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் முடிஞ்சால் என்னை வந்து என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன மக்கள் மத்தியில் வந்து சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறீங்களா? சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் திமுக காரனையும் தாவேகா காரனையும் அடிச்சுக்கிட்டுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. உங்கள் பதில் என்னென்னா, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா, தாவேகா காரன் சின்ன பையன் என்ன நினைப்பான்? ஏற்கனவே வீட்டில் குழந்தைகளை இறந்துட்டு வீட்டில் உள்ள உயிர் பலியை பார்த்துட்டு இருக்கிற தாவேகா காரன் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு
வா பார்த்துக்கலாம் திமுகவா நாமலான்னு நினைக்க வைக்கிற சண்டை போடுற மனநிலையை முடிச்சு விடுற வேலையிலேயே தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க நேற்று வீடியோவில். அப்போ என்னென்ன அல்டிமேட்டாக உங்கள் கட்சியை காப்பாற்றுற உங்கள் அந்த பிம்பத்தை காப்பாற்றுற வேலைக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கீங்க. இது நியாயமா? இது வந்து நீங்கள் உங்களை விமர்சனம் படுத்தலை, இது நியாயமா? வெளிப்படையாக பேசுகிறவன் என்ன பேசுவான்? கதறி போய் நிற்பான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து திமுகவுக்கு மாற்றுங்கிறீங்களே, திமுக மேலே எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்குது. 1000 விமர்சனம் இருக்குது. ஒரு அமைச்சர்கள் மேலேயும் பொறுப்பாளர்கள் மேலேயும் முதல்வர் மேலேயும் கூட நிறைய விமர்சனம் இருக்குது. ஆனாலும் திமுகவை நாங்கள் எங்களை போன்றவர்களை எதுக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோன்னா அதுதான் அப்படின்னு இல்லை. கம்பேரிட்டிவ்லி திமுகவினுடைய உழைப்பு, திமுகவினுடைய சமூகம் சார்ந்த பார்வை, அதற்கான திட்டமிடுதல் மாதிரி இங்கே எவனுமே வரவும் மாட்டான். சரி, நடிகர் விஜய்னு ஒருத்தர் வராருன்னு நம்ம நினச்சோம். இப்போ திமுகவுக்கு உங்களுக்கு வேறுபாடு நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். திமுக இங்கே ஐடியாலஜியில் பெரிய ஆள், நீங்கள் ஐடியாலஜியில் பெரிய ஆள் இல்லை. திமுக சமூக நீதி எக்ஸ்பீரியன்ஸில் மக்களுக்கு செஞ்சதில் பெரிய ஆள், நிரூபித்து காட்டின ஆள். நீங்கள் என்ன செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. திமுக இன்டலெக்சுவல் பிரெயினில் பெரிய ஆள், நிறைய பிரெயின்ஸ் அங்கே இருக்குது. இங்கே அங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை, கேடர்ஸே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே திமுக மக்களுக்காக நிறைய இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாங்க. பல்வேறு போராட்டங்களில் களத்தில் நின்றுருக்காங்க, அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க, வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. இங்கே அது இல்லை. இது வந்து பாசிட்டிவான மேட்டர்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லலை நான். அதை நம்ம பேசலாம். ஆனால் திமுகவோட நீங்கள் எந்த விதத்தில் ஒப்பிடப்படுறீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மக்கள் செல்வாக்குங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒப்பிடப்படுறீங்க. திமுகவுக்கு எவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்கோ அதே அளவுக்கு மக்கள் மத்தியில் உங்கள்கிட்ட நடிகருங்கிற பிம்பம் இருக்குது. அந்த பிம்பம் மூலமாக நிறைய இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களை பற்றி இன்றைக்கி மீடியாலாம் பேசுகிறதுக்கான காரணம். அதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு அவுடேட்டட்லி ஒரு ஹீரோவாக இருந்தீங்க, உங்கள் பின்னாடி 10 பேர் தான் நிற்கிறான்னா யாரும் உங்களை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. குறைந்தபட்சம் மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறது தான் உங்களை வந்து திமுகவோட ஒப்பிடுறதுக்கான காரணமே. அந்த மக்கள் செல்வாக்கை நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மக்கள் செல்வாக்கை காப்பாற்றுறதை நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மக்கள் தான் செத்து போனான். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை வந்து பார்க்க வந்தவன் செத்து போயிருக்கான். நீங்கள் தான் காரணம்னு இப்போவும் நான் சொல்லலை. அது வந்து நீதிமன்றம் சொல்ல வேண்டியது, அது ஒரு பெரிய விசாரணை போக வேண்டியது. அரசே சொல்லலை இன்னும், நான் யார் சொல்கிறதுக்கு? ஆனால் உங்களை நம்பி வந்த உங்களுக்கு இருக்கிற ஒரே பவரே அந்த மக்கள் பவர். அந்த மக்கள் தான் உங்களை பார்க்க வந்தான். அந்த மக்கள் செத்து போயிட்டான். ஒருத்தவன்ல 2 பேர் இல்லைங்க, 50 பேருங்க. ஒரு பெரிய கலவரத்தில் செத்தவன் கணக்குங்க அது. 50 பேர் சாகிறதுனா என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் 94 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க ஸ்ரீகிருஷ்ணா ஸ்கூலில். இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் வந்து பார்த்தான். இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாருமே எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த கவுண்ட் வந்து அவ்வளோ பெரிய கவுண்ட்டு. அதே தான் இங்கேயும் 50 கிட்டத்தட்ட நெருங்க 50 பேர் செத்து போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய மரணம் அது. அந்த மரணத்துக்கு காரணங்கள் சொல்லாமல், உங்கள் மேலே என்ன தவறு இல்லைங்கிறத ரிவீல் பண்ணாமல், அரசுக்கு ஒரு அன்னைக்கு உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க போலீஸுக்கு நன்றி சொன்ன நீங்கள், அரசு இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்க, அரசுக்கு ஒரு வார்த்தை நன்றின்னு சொல்லலை. திமுகன்னு நான் பேசலை, அரசுன்னு பேசிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த சொல்கிறேன். திமுகவுக்கு மாற்றுன்னு வந்த நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக களத்தில் நின்று 3 நாளாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாடுறா புது கட்சிக்காரன் வந்தாலும் எப்படி நிற்கிறான் பாடுறா. ஒரு மரணம் நடந்த வீட்லேயும் எப்படி நிற்கிறான் பாடுறான். ஹாஸ்பிட்டலில் நிற்கிறான் பாடுறா. சாப்பிடாமல் தூங்காமல் நிற்கிறான்டா ஹாஸ்பிட்டலில். அப்போ எப்படி வேலை பார்க்குறான் பாடுறான்னு மக்கள் பேசியிருக்கணும். திமுக காரங்க நின்றாங்க, நீங்கள் காணுமே. செந்தில் பாலாஜி அவர்கள்னு பிடிச்சி அவரை அந்த திட்டுறீங்களே. செந்தில் பாலாஜி அவர்கள் 24 மணி நேரமும் மருத்துவமனையில் நின்னாரே, நீங்கள் எங்கே போனீங்க? மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நான் வந்து கிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. நான் திமுக காரங்களுக்கு அம்பாசிடர் கிடையாது. நான் இயல்பாக நடக்கிறத பார்க்குறத சொல்கிறேன். திமுக காரங்களை விட மாட்டுன்னு வந்தீங்களே, திமுக காரங்களோட இந்த விஷயத்தில் உங்களோட உழைப்பு என்ன இருந்துச்சு? நீங்கள் காணோம், உங்களுடைய கேடர்ஸ் காணோம். மறுபடி கேட்குறது உங்கள் கேடர்ஸ் ஏங்க காணோன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல, என் கேடர்ஸ் மேலே ஏன்டா வழக்கு தொடர்றீங்கன்னு கேட்குறீங்க. வேறு என்ன பண்ணணும்? அரசு என்ன பண்ணணும்? வழக்கும் தொடரக்கூடாது. செத்து போயிட்டு இந்த மரணத்தை என்ன பண்ணணும்? இந்த மரணத்தை அப்படியே விட்டுடலாமா? செத்து போயிட்டாங்க 50 பேர், ஏதோ செத்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்கன்னு எழுதி முடிச்சிடலாமா? என்ன பண்ணணும்? வழக்கு தொடரக்கூடாது. வேறு என்ன பண்ணலாம்? யார் மேலே வழக்கு தொடரும்? சிஎம் மேலே வழக்கு தொடர்ந்துருவோமா? எனக்கு புரியல.
இப்போ கரூர் மாவட்டத்தில் உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தான் இதுக்கு காரணம், அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, அவங்க சரியாக எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்களாம் தான் பார்த்துருக்கீங்க, இந்த இடம் உங்களுக்கு அருமையாக இருக்குன்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் சொல்கிறதா கேள்விப்படுறேன். இல்லை ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் வீடியோவில் நீங்கள் பேசியிருப்பீங்க, இதுதான் காரணம், இவர் தான் காரணம்னு. நீங்கள் அந்த மாதிரி பேசலைங்கிறப்பவே அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லைன்னு தெரியுது. சரி, அப்படி ஒரு வேளை காரணமாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லிடணும் வீடியோவில்? இவர்களை கைது செய்யணும், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து நீங்கள் வந்து பதவி விலக்கு செய்யணும், அல்லது எஸ்பி வந்து பதவி விலக்கு செய்யணும்னு ஒருவேளை அவங்க மேலே தவறு இருக்குன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லியிருந்திருப்பீங்க. அதை நீங்கள் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் கடரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறேங்கிறீங்க. இப்போ யாரை தான் அரெஸ்ட் பண்ணுறது? இப்போ யார் மேலே தான் விசாரணை பண்ணுறது? யாரையும் பண்ணாமல் விட்டுருவோமா? மதுரையில் இல்லைன்னா ஒரு இந்த பக்கம் ராமநாதபுரத்தில் ஏதாவது 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாமா? என்ன சம்பவம் நடந்திருக்கு, சம்பவம் நடந்த இடத்துல நின்னவனை தானே கேட்க முடியும், அதுக்குள்ளே பொறுப்பாளராக இருக்கணும் தானே கேட்க முடியும். அவனையும் கேட்கக்கூடாது. இவர் என்ன தான் பண்ணணும்? நீங்கள் முதல்வராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மனசாட்சி வேணாம்? இன்னும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையை அரசு ரொம்ப பார்த்து தான் டீல் பண்ணுறதா நான் பார்க்குறேன். பிடிச்ச அடித்த இந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா மட்டும் உங்களுக்கு எதிர் இடத்துல இருந்துருந்துச்சுன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் மாதிரி பொறுமையாலாம் செஞ்சிட்ருக்கேன். பொறுமையானா ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்நேரம் நீங்கள் வந்து உங்கள் மேலே 3 குண்டாஸ் போடப்பட்டிருக்கும் செல்வி ஜெயலலிதா எதிரணியில் இருந்திருந்தாங்கன்னா. ஏதோ திமுகங்கிறதுனால இந்த கரிசனம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதனால் நான் கடைசியாக என்ன சொல்கிறேன், திமுகவுக்கு மாற்றுன்னு நீங்கள் வந்துருந்தீங்க. திமுகவுக்கு மாற்றாக உழைப்பை கொடுக்க மாட்டீங்க. திமுகவுக்கு மாற்றாக நீங்கள் அந்த களத்தில் நின்று மக்களோட மக்களாக நின்று அவங்களுடைய துயரில் நின்று அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் பணம் மட்டும் அசால்ட்டாக இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு பணத்தை அனுப்பிக்கிறீங்க. மக்களுக்கு பணம் வேணாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? மக்களுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா? முதல்வர் பணம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, பணத்துக்காக மக்கள் கூட மாட்டான். அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் அந்த பணம் எவ்வளோ நாள் அவனுக்கு நிற்கும்? இப்படி வந்தோன்னா அப்படி போயிடும். ஏன்னா அவனுக்கு அவரை கடன் இருக்குது. உண்மையாக மக்களுக்கு அவன் மனசுக்கு படணும், இவன் என் தலைவன், இவனுங்க எனக்காக நிற்கிறான்ட்டு. எல்லா படத்துலையும் அழுதிங்க, உங்கள் கண்ணில் ஒரு கண்ணீர் கூட வரல. கண்ணீர் வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணீர் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எப்படிங்க அந்த ஒட்டுமொத்த வீடியோவில் அவ்வளோ பிளானடாக பேசிட்டு வந்து எங்கள் ஆளு மேலே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் வேறு யாரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை. நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் வருவீங்கன்னு சொல்லலை. முதல்வர் அதுவும் வெளிப்படையாக முதல்வர்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்க. எவ்வளோ மோசம்! அரசுன்னு சொல்லி கூட பேசியிருக்கலாம். அரசு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அரசு வந்து ஒரு சார்பாக நடந்துக்கிறாங்க, இதை நாங்கள் விட மாட்டோம், நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு புரிதலே இல்லாத உங்களை அரசியல் தலைவர் லெவலுக்குலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து இன்னமுமே அந்த பசங்க இருக்காங்க பாருங்கள், கீழே இந்த கத்திட்டு இருக்காங்க பாருங்கள், ஆம்புலன்ஸ் நிறுத்தி அடிக்கிற குரூப்பு, அதே லெவலுக்கு தான் இருக்கீங்க. இப்போ மறுபடியும் விஜய் ரசிகர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் எந்த இடத்துலையுமே விஜய் ரசிகர்களையோ அந்த செத்துப்போன ஹேண்டில் எதையுமே தப்பாக பேசல. நான் சொல்கிறது ஒன்று தான், விஜய் அவர்கள் வாயை திறக்கிற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் சரி என்னமோ நடந்து போச்சு, யாருக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரில அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே தவறுகளை தான் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. அரசு இவ்வளவு கவனம் எடுத்து இதில் வேலை செஞ்சதுக்கு இன்னொரு காரணம், ஒருவேளை நாமளும் இன்னும் கவனமாக பார்த்துருந்துருக்கணுமோ, நம்மளுடைய நுண்ணறிவு பட நம்மளுடைய புலனாய்வுத்துறையெல்லாம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கணுமோங்கிற தார்மீக அறத்தோடு அவங்க குற்றத்தை தன் பக்கமும் எடுத்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு தீவிரமாக அதில் வேலை நடக்குது. யாரும் இன்னும் விஜயை குறை சொல்லலை, யாரும் விஜய் அரெஸ்ட் பண்ணலை, விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு யாரும் சொல்லக்கூட இல்லை. வீட்டில் ஜம்முன்னு இருக்கிறப்போவே உங்களுக்கு இந்த பேச்சுன்னா, உங்களை அடித்து உங்களை இழுத்து சட்டை கலைஞர் அவர்களை அடித்து இழுத்துட்டு போன மாதிரி ஜெயலலிதா அவர்களை முதல்வராக இருந்தப்போவே சிறையில் வச்சப்போ முதல்வர் பையனாக இருந்த, அதாவது கலைஞர் பையனாக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களை எமர்ஜென்சியில் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டப்போ திருமணம் நடந்தப்போ அந்த மாதிரி உங்களை இந்த சம்பவத்தில் சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ண போயிருந்த டைமில் அழைத்து போனால் அப்போ நீ எப்படி பேசுவீங்க? என்ன விஜய், ஒன்று பக்குவப்படுங்க. முதல்ல தவறுன்னு நடந்துருச்சுன்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் என் மிஸ்டேக்குன்னு நினைக்காதீங்க. 1% உங்கள் மேலே அந்த தப்பு இருந்தாலும், அந்த தப்பு 1% உங்களால் காப்பாற்றப்பட்டிருக்கும்னு நினச்சாலும், அந்த வழியில் முதல்ல அந்த வழியை வந்து மக்களோட அந்த வழியை பகிர்ந்துக்கங்க. அந்த மக்கள் வந்து அந்த வழியோடு கனெக்ட் ஆகும். அந்த நேரத்தில் இந்த இவன் தாண்டா தப்பு செஞ்சானா அவனை போய் டைரக்ட் பண்ண விடாதீங்க. அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, அரசு தப்பு பண்ணியிருந்துச்சுன்னா மக்கள் பார்த்துப்பான். அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா
சம்திங் ராங். இது ஏதோ திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டை வந்து பிரச்சனையை பண்ணி விடணும், இந்த பிரச்சனையை இது வந்து கண்டினியூ பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்குதான்னு எனக்கு தெரியலை. சிந்தனையாளர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன். அவரோட விஜய் வீடியோ கேட்டதுலேருந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே போய் நிற்க போதோ தெரில. நல்லது.